பிறந்த தங்கையே அவர் அழிக்கணும்னு பாக்குறான். ஆனா அந்த உண்மையை என்னால அவர்கிட்ட சொல்ல கூட முடியாது. அப்படியே சொன்னாலும் அதை என்னால நிரூபிக்க முடியாது. என் கண்ணு முன்னாடியே இவ்ளோ அநியாயம் நடக்குது. ஆனா எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எங்க போயிருப்பா? நான் அவளை மிஸ் பண்ணிடக்கூடாது. கைஸ், நீங்க பிரக்யாவை பாத்தீங்களா? எஸ் சார், நான் பார்த்தேன். உங்க கேபின் பக்கமா தான் போயிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க என்ன பண்ற? அண்ணா நீ எங்க? பிரக்யா இங்க வந்தாளா? இல்ல. ஆனா ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டதுக்கு அவளை என் கேபின் கிட்ட பார்த்ததா சொன்னாங்களே. வந்தா நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போறேன்? நான் ரொம்ப நேரமா இங்க தான் உட்கார்ந்திருக்கேன். நான் ஒரு நிமிஷம். இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? ஐ மீன், ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லு, நான் செய்யறேன். இல்ல, நோ தேங்க்ஸ். பிரக்யா இங்க வந்தாளா? அவ எதுக்கு இங்க வந்தா? அண்ணா ஏன் இவ்ளோ பதட்டமா போறா? ஒருவேளை தனு வயித்துல வளர்ற கரு வேற ஒருத்தனுக்கு சொந்தமானதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. மெடிக்கல் ரிப்போர்ட், டாக்டர்ஸ், டிஎன்ஏ டெஸ்ட், அந்த குழந்தை அபியோடதுதான்னு எல்லா ரிப்போர்ட்ஸும் கிளியரா சொல்லும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி. இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நான் எப்பவுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்ல. அன்பு, காதல்னா என்னன்னே தெரியாம இருந்தேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. 7 ஜென்மத்துக்கும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். உயிரை காதலிக்கிறேன். I love you. I love you so much. என் பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது என் வாழ்நாள் கனவு. என்னோட அந்த கனவை காணல் நீராக்கி என் வாழ்க்கையை கெடுத்தவன அடியோட அழிக்காம விடமாட்டான். அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம். ஆலியா என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவருக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.